ஹலோ மக்களே, மே 29ஆம் தேதியோட அவள் வருவாளா சீரியல் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி இருவ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே லக்ஷ்மி வீட்டில் ஜூனை காணும்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. அர்ஜுனோட அம்மா வந்து அவன் அர்ஜுன் கூட ஜாக்கிங் போயிருக்காமா. இந்த 5 வயசுல அவனுக்கு இருக்கிற டிசிப்ளின் சில பேருக்கு 50 வயசு ஆளுங்களுக்கு கூட இப்பெல்லாம் இருக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டு ஜூனை ரொம்பவே பாராட்டி பேசுறாங்க. கூடவே வந்து அவங்க அம்மா அர்ஜுனோட அம்மா வந்து லக்ஷ்மி கிட்ட கேட்குறாங்க, உங்க பரம்பரையில யாருக்காச்சும் இப்படி ஜாகிங் போற பழக்கம்லாம் இருக்கா லக்ஷ்மின்னு கேட்கும்போது லக்ஷ்மிக்கு டக்குன்னு அந்த பழைய நினைவுகள்லாம் அப்படி வந்து வந்து போகுது அவங்க மனசுக்குள்ள. 5 வருஷத்துக்கு முன்னாடி மித்ரா சார் ஜாகிங் கூப்பிட்டப்போ நான் வரல, ஆனா நமக்கு பிறக்க போற பிள்ளைங்க உங்க ரத்தம் இல்லையா, அவங்க உங்களை மாதிரியே ஜாக்கிங்லாம் போவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு லக்ஷ்மியும் மித்ராவும் பேசினதெல்லாம் வந்து நம்ம லக்ஷ்மி வந்து நினைச்சு பாக்குறாங்க. நினைச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு பழிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நிஜமாவே அவங்க அப்பா கூட தான் ஜாக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. மித்ராவை இப்போ சந்திக்க போறாரா என்னன்னு நம்ம பார்க்கலாம். இங்க ஒரு பக்கம் நம்ம மித்ரா வந்து வார்ம் அப் பண்ணிட்டு இருக்காரு. அங்க வர ஜூன் நேத்து நைட்டு மித்ரா பண்ணின அந்த ஈகோ சண்டையால மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஆளுக்கு இன்னும் புத்தி வரல, நம்ம நேற்றுக்கு சண்டைக்கு சரி கேட்போமான்னு நினைப்பாரா, இல்ல நம்ம ஏன் இவர்கிட்ட குறையணும்னு நினைச்சிட்டு பேசாம நிக்க போறாரா. அடுத்து மித்ரா என்னென்ன எக்ஸசைஸ் பண்றாரோ அதையெல்லாம் நம்ம ஜூன் வந்து பின்னாடியே பண்ணி அப்படியே காப்பி அடிக்கிறான். அதாவது மித்ரா என்ன பண்றாரு அதை மாதிரியே பார்த்து பார்த்து பண்றான். அவரோட அப்பா தானே ஜூனுக்கு தெரியாதுல்ல, ஆனா மித்ரா வந்து இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஏய், என்ன எதுக்குடா நீ இமிடேட் பண்றன்னு கோவமா கேட்கிறாங்க. உடனே ஜூன் சும்மா மாசா கேட்கறான், உங்களை இமிடேட் பண்ண நீங்க என்ன சிரஞ்சீவியா இல்ல பவன் கல்யாணம்? ஆஃப்டர் ஆல் லக்கியோட ஃபாதர் தானே நீங்க. உங்க வாக்கிங் ஸ்டைல்ல இல்ல, பேச்சு ஸ்லாங்கும் இல்ல. நான்லாம் சினிமாவுக்கு போக போறவன், உங்களை போய் காப்பி அடிப்பேனா அப்படின்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறான். மித்ராக்கோ கோவத்தின் உச்சிக்கு போறது. உனக்கு என்ன அவ்வளோ பெரிய ஆளா நீன்னு கேட்க ஜூன் பெக்கரா இருக்கிறது கூட மனிதரோட சைஸ் சம்மந்தம் இல்ல மிஸ்டர் மித்ரன்னு சொல்லி பஞ்சு டைலாகா பேசி தள்ளுறான். அங்க வர அர்ஜுன் வந்து மித்ரா கிட்ட, குழந்தைங்க கிட்ட உங்களுக்கு எப்படி பேசணும்னு கூட தெரியாதா, நான் வேணா புக்கு வாங்கி கொடுக்குறேன், அதை வச்சு படிங்க, அப்பவாச்சும் குழந்தைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவரும் அவர் பக்கத்துக்கு வந்து மித்ரா கிட்ட வம்பளித்துட்டு போறாரு. வீட்டுக்கு வந்த மித்ரா வந்து செம்மையா டென்ஷன்ல இருக்காரு. அங்க என்னெல்லாம் நடந்துச்சு, இப்படி எல்லாரும் ஆளுக்கு வந்து பேசினால அந்த டென்ஷனை வந்து வீட்டுல வந்து காட்டுறாரு. அவங்க அம்மா ஏன்பா இப்படி இருக்குன்னு கேட்க, அவன் அந்த சின்ன பையன் இல்லம்மா, அது சின்ன பிசாசு, அதாவது தான் பெத்த பையனையே அது அவரோட பையன் தெரியாம அது பையனே இல்ல, அது ஒரு பிசாசு, பார்க்கதான் சைஸ் சின்னது, ஆனா பண்ற வேலையெல்லாம் பெரிய சைஸ் வேலை. அவங்க அப்பா எனக்கு பிசினஸ் எதிரி பையன் மட்டும் இல்ல, இப்ப வெளியவும் எனக்கு பெரிய எதிரி அப்படின்னு ஜூனுவை நினைச்சு மித்ரா வந்து புலம்பி தள்ளுறாரு. இன்னொரு பக்கம் வில்லி மனிஷா, மித்ராக்கும் என் மேல காதலே வரல, எங்களுக்கு எப்பதான் கல்யாணம் நடக்குமோன்னு சொல்லிட்டு மித்ரா அம்மா கிட்ட போய் நியாயம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா மித்ரா இப்போதைக்கு அந்த மைண்ட் செட்ல இல்ல. இப்போதைக்கு அவர் யாரும் கல்யாணம் பண்ற மனநிலையிலே மித்ரா இல்ல. மித்ராவை வந்து இப்போதைக்கு நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இருக்காரு. இன்னைக்கு வந்து ஜூனோட ஸ்கூலோட முதல் நாள். இப்போ வந்து லக்கி படிக்கிற ஸ்கூலுக்கு தான் ஜூன் வரப்போறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஜூன் வந்து நல்ல சூப்பரா ரெடி ஆகுறாரு ஸ்கூலுக்கு. நமக்கு இன்னைக்குதான் முதல் நாள் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா ரொம்ப ரொம்ப ஆர்வமா அப்படி ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. ஃபர்ஸ்ட் போய் சாமியெல்லாம் கும்பிடுறாரு நம்ம ஜூன். அடுத்து அர்ஜுனோட அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். இவன் அப்படியே அந்த மித்ராவோட குணம் இவனுக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி மித்ரா மாதிரியே இருக்கான்ல அப்படின்னு சொல்லி மனசார பாராட்டுறாங்க அர்ஜுனோட அம்மா. அடுத்து நம்ம சமயக்கார அம்மா, அங்க சமைக்கிறவங்க கிட்ட எல்லாம் வந்து ஜூன் வந்து காலில் விழுந்து கும்பிடுறான், எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்குறான். உடனே சமைக்காரங்க எல்லாம் வந்து பதறாங்க, ஐயோ நீ எதுக்கு தம்பி என் காலெல்லாம் விழுகிறேன்னு கேட்க, அதுக்கு ஜூன் சொல்றாரு, இங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாம் எதுவுமே கிடையாது, யாரு வேணா யாருக்கு வேணா ஆசீர்வாதம் பண்ணலாம், நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேலைக்காரங்க மனசெல்லாம் அப்படி வந்து இழுத்துடுறாரு நம்ம ஜூனு. எல்லாரும் மனசையும் அப்படியே நெகிழ கூட வச்சிடுறாரு. அர்ஜுன் ஜூனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் போறத பார்த்துட்டு சமையல் அம்மா வந்து அர்ஜுன் அம்மாவும் இவங்க 2 பேரையும் சீக்கிரமே சேர்த்து வச்சுட்டா என் கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையக்கார அம்மாட்ட வந்து அர்ஜுனோட அம்மா சொல்றாங்க, இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சா என் கடமை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களே, அப்பாவும் மகனும் ஒருத்தர் இமிட்டேட் பண்ணிக்கிட்டு செம்மையா டஃப் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா நிஜமான உண்மை வெளியே வரும்போது மித்ரா எப்படிதான் தாங்க போறாரோ.
ஜூனும் லக்கியும் படிக்கிற அதே ஸ்கூலுக்கு தான் போக போறானா இல்ல அடுத்து என்ன நடக்க போகுது? வந்து ஜானுவோட ஸ்கூல் வாசல்ல நின்றுட்டு இருக்காரு. அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு, புலம்பிட்டு இருக்காரு, எல்லாரும் காலேஜ் வாசல்ல பொண்ணுங்களுக்காக வெயிட் பண்ணுவாங்க, ஆனா நான் என்னடான்னா ஸ்கூல் வாசல்ல நிக்க வேண்டியதா இருக்குன்னு அங்க வர்ற ஜானுக்காக அங்கே வர ஜானு கிட்ட பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் ஜானு சம கோவத்தில், உங்கள் அம்மா திட்டையெல்லாம் வாங்குற சக்தி எனக்கு இல்லை சாமி, என் அக்கா இல்லாதப்போ உனக்கும் எனக்கு என்ன பந்தம், இன்னும் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க. விவேக் எவ்வளவோ கெஞ்சியும் ஜானு கேட்கவே இல்லை. ஆனால் 2 பேருமே ஒருத்தர் நல்லாவே காதலிக்கிறாங்க. இன்னும் வந்து 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கல. 2 பேருமே ஏதோ ஒரு நம்பிக்கையில் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் ஒன்று சேருவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே 2 பேரும் இன்னுமே வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இப்போ பார்த்தா அதே ஸ்கூலுக்கு தானே நம்ம ஜூனையும் சேர்ப்பாங்க, அது தானே கதையாக இருக்கும். அதே ஸ்கூலுக்கு வந்து நம்ம ஜூனை வந்து சேர்க்கறதுக்காக அர்ஜுனும் லக்ஷ்மியும் வராங்க. ஆனால் ஆஃபீஸ் ரூம் பக்கத்தில் ஜானு நிற்கிறது வந்து லக்ஷ்மி தூரத்துலேருந்தே பார்த்துடுறாங்க. ஜானு கண்ணில் பட்டா பழைய விஷயங்கள் எல்லாமே வெளியே வந்துடுமோன்னு பயந்துட்டு லக்ஷ்மி வந்து அர்ஜுன்கிட்ட, நீங்கள் ஜூனை கூட்டிகிட்டு போங்க, எனக்கு ஏதோ வேலை இருக்குது அங்கேயே நின்றுடுறாங்க. விஷயம் தெரியாத அர்ஜுனும் ஜூனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாரு. அங்கே அட்மிஷன் போடுற டீச்சர் யாருன்னு பார்த்தா நம்ம ஜானு தான். உடனே ஜானு ஆஃபீஸ் ரூமில் அர்ஜுன் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது லக்கியோட ஃப்ரெண்டு தான் இந்த ஜூன்னு தெரிய வருது. ஜூன் வந்து ஜானுவை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்க, ஜூன் வந்து இன்னும் பெரிய பேர் இருக்குது அப்புறமா சொல்கிறேன்னு சொல்கிறான். ரொம்ப ஜாலியாக பேசுகிறியே ஜானி என்ன சொல்கிறாங்க நம்ம வந்து ஜானு. உடனே டைம் கம்மியாக இருக்குது, அதான் கம்மியாக ஜாலியாக பேசுகிறேன், நிறைய டைம் கிடச்சா நிறைய ஜாலியாக பேசுவேன்னு சொல்லிட்டு கவுண்டர் கொடுக்குறான் நம்ம ஜூன். உடனே பார்த்தா அர்ஜுன் வந்து சைன் பண்ணும்போது ஃபாதர் பிளேஸில் வந்து அர்ஜுன் வந்து சைன் பண்ணவான்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்குறாரு, போடுறதுக்கு வந்து ரொம்பவே யோசிக்கிறாரு. அப்போ பார்த்து நம்ம ஜானு வந்து அர்ஜுனை வந்து வற்புறுத்துறாங்க, சைன் பண்ணுங்க, சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி வற்புறுத்தி சைன் வாங்குறாங்க. அடுத்து வெளியே வர்ற ஜானுவை பார்க்க லக்கியும் அவளோட பாட்டியும் வந்து ஜூனை பார்க்குறதுக்காக வெளியே வர ஜூனை பார்க்குறதுக்காண்டி லக்கியும் அவங்க பாட்டியும் வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. லக்கி வந்து ஜூனை பார்த்தப்போ அறிமுகப்படுத்துகிறோம். உடனே பாட்டி மனசுக்குள்ளே இந்த இந்த சின்ன பையனை அன்னைக்கு என் பையனை வச்சு செஞ்சான்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜூன் வந்து நேராக போய் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறான். அவங்க வந்து தான் பையனை இவ்வளோ பாடாப்படுத்தியிருக்கான், இவனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதா, ஐயோ வேண்டாம், இவன் நல்ல பையனா இல்லையே, இவன் இவ்வளோ பாடாப்படுத்துகிறானா அப்படின்னு சொல்லி அவங்க மனசில் 1008 எண்ணங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அவங்க ஆசீர்வாதம் பண்ணாமல் தயங்கிட்டே நிற்கிறாங்க. உடனே ஜூன் சீக்கிரமாக ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி, அப்புறம் என் இடுப்பு அப்படியே வளைஞ்சு நின்றுடும் போல இந்த மாதிரி பேசுகிறான். பாட்டி உடனே உனக்குள்ளே இவ்வளோ செட்டியாக இருக்கான்னு கேட்க ஜூன் விரம்பட இருக்கிற எனக்கே இவ்வளோ சேட்டை இருக்கும்போது உங்களை மாதிரி வளர்ந்தவருக்கு பாட்டு பாடவே வருமா அப்படின்னு திரும்ப வச்சு செய்கிறான். மித்ராவோட அம்மாவுக்கு இவனை பார்த்துட்டு சின்ன வயசில் செம புத்திசாலின்னு மனசுக்குள்ளே ஒரு சாஃப்ட் கார்னர் வந்துடுது. கடைசி சீனில் லக்கியும் ஜூனும் கிளாஸுக்கு போயிடுறாங்க. அர்ஜுன் வெளியே வரும்போது விவேக்கும் ஜானுவும் தனியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அப்போது ஜானு அழுதுகிட்டே, நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதே என் அம்மா அப்பா இறந்துட்டாங்க, ஆனால் எங்கள் அக்கா தான் எங்களை தூக்கி வளர்த்தா, கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்கிட்டா. தாத்தா இறந்தப்போ நாங்கள் அனாதையாக நின்னப்போ எங்கள் அக்கா எங்களுக்கு அம்மாவாக மாறினா. அப்படிதான் என் அக்கா லக்ஷ்மியை பற்றி உருகி பேசுகிறாங்க. இதை தூரத்துலேருந்து கேட்குற அர்ஜுனுக்கு செம்ம ஷாக்கு. அப்போ லக்ஷ்மியோட கடந்த காலத்தில் இவ்வளோ சோகம் இருக்கா, லக்ஷ்மி தான் இவங்களோட அக்காவா? அர்ஜுன் யோசிக்கிற இடத்துல இன்னைக்கு இந்த எபிசோட் வந்து முடியுது. மக்களே உங்களுக்கு என்ன தோணுது? உண்மை இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அர்ஜுனுக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. ஜானு பேசினதெல்லாம் வச்சு லக்ஷ்மியோட ஃபேமிலி பேக்ரவுண்டெல்லாம் அர்ஜுன் வந்து கண்டுபிடிப்பாரா? லக்ஷ்மி ஏன் இவங்க கிட்ட இருந்து ஒளிஞ்சு ஓடுறாங்க? இதை வந்து உடஞ்சு போய் அழுகுறாங்க. அக்கா லக்ஷ்மி எங்களை விட்டுட்டு போனதால இருந்து தான் நாங்கள் அனாதையாக நிற்கிறேன், சுற்றி உலகம் இருந்தும் தனியாக தவிக்கிறேன்னு சொல்லிட்டு கதறாங்க. விவேக் காதலிச்சாலும் அவனோட குடும்ப சூழ்நிலையால் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் கையை பிசைஞ்சிட்டு நிற்கிறாரு. இதையெல்லாம் லக்ஷ்மி வந்து தூரத்துலேருந்து மறைஞ்சிருந்து பார்த்து கதறி அழுகுறாங்க. மித்ரா குடும்பத்தை காப்பாற்றுறோன்னு அவசரப்பட்டு எடுத்த முடிவால் இன்றைக்கி தான் தங்கச்சியோட வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்குதோன்னு சொல்லிட்டு பயங்கர குற்ற உணர்ச்சியில் தவிக்கிறாங்க நம்ம லக்ஷ்மி. ஜானுவோட கண்ணீர் கதறல் யாரையும் கலங்க வச்சிடும். ஆனால் பெத்த அம்மா மாதிரி பார்த்துக்கிட்ட அக்கா லக்ஷ்மி பக்கத்திலே இருந்தும் இதை பார்க்குறா. ஏன் முன்னாடி வரல? செம்ம எமோஷ்னலான சீன் தான். அப்புறம் வீட்டில் வந்து அரவிந்தா காலையிலே ஸ்கூலில் பார்த்த ஒரு குட்டி பையன் அர்ஜுன் பையன் பற்றி ரொம்ப ஆச்சரியமாக பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சின்ன வயசுலேயே பயங்கர சுயமரியாதை, செம புத்திசாலி, ஒரு குட்டி
ஒரு குட்டி மனுஷன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பாராட்டி தள்ளுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் பேசுகிற விதம் எல்லாமே அப்படியே மித்ராவோட சின்ன வயசை ஞாபகத்தை கொண்டு வருதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, அர்ஜுனோட பையன்கிட்ட அப்படியே மித்ராவோட குணம்னு தெரியுது. அரவிந்தா வந்து ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பெரிய உண்மை எப்போ தான் வந்து அரவிந்தாக்கு தெரிய வருமோ போங்க. ஸ்கூலில் வந்து பார்த்தா லக்கியும் அர்ஜுனும் 2 பேரும் ஒன்றா உட்காந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க. மாங்காய் பருப்பு தொண்டைக்காய் வறுவல் சாப்பிட்டு ஷேர் பண்ணி 2 பேரும் சாப்பிட்டுட்றாங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது அந்த சீனு. எங்கள் அம்மா சமைச்சு தருவா மணக்கும்னு அர்ஜுன் பையன் வந்து பில்டப்லாம் கொடுக்கான். அப்போ இன்றைக்கி சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு வரேன், யாருக்கும் தெரியாமல் கூட்டிகிட்டு போகணும் லக்கி வந்து ரகசியமாக பிளான் போடுறா. இப்போ வந்து லக்ஷ்மி வந்து கண்டுபிடிப்பாங்களா என்ன அது அவங்களோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ் வந்து க்யூட்டாக ரகலை எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருக்கும் தெரியாமல் வீட்டுக்கு போக பிளான்லாம் பண்ணுறாங்க. இவங்க மூலமாக வந்து இந்த 2 குடும்பமும் ஒன்றாகுமா, அப்போ வந்து மித்ராக்கு உண்மையெல்லாம் தெரிய வருமானு பார்க்கலாம். வைசாக்ல வந்து ஒரு பெரிய கார்ப்பரேட் டெண்டர் வந்து மீட்டிங் நடக்குது. மீட்டிங்க்கு முன்னாடியே மித்ரா வந்து ரொம்ப திமுறா அர்ஜுன்கிட்ட வந்து வைசாக் முழுக்க என்னோட சாம்ராஜ்யம், இங்கே நீ ஜெயிக்க முடியாது, மூட்டையெல்லாம் கட்டிட்டு கிளம்ப ரெடியாக இருன்னு ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறான். ஆனால் முதல்ல அனலைஸ் ஆரம்பத்தில் மித்ரா தான் ஜெயிச்சாருன்னு தப்பாக அனலைஸ் பண்ணிடுறாரு. இதை கேட்டு லக்ஷ்மி அர்ஜுனோட கம்பெனி லாஸ் ஆகிடுச்சோன்னு நினச்சி சோகமாகறாங்க. ஆனால் அங்கே தான் கிளைமேக்ஸ் டிக்ஸ்டே அனலைஸ் ஓடி வந்து சாரி சார், சிங்கிள் டிஜிட்டில் கம்பெனியை மாற்றி சொல்லிட்டோம், இந்த டெண்டரை வந்து வின் பண்ணது மிஸ்டர் அர்ஜுன் அப்படின்னு குண்டை தூக்கி போடுறாரு. ஜெயிச்சது நினச்சி கெத்தாக நினச்ச மித்ராவோட முகம் அப்படியே சுருங்கி போயிடுது. கிளைமேக்ஸில் அர்ஜுன் வச்ச மரண மாஸ் ட்விஸ்ட், சிங்கிள் டிஜிட் வித்தியாசத்தில் மித்ராவோட வாயடைக்க வச்ச அர்ஜுன், மித்ராவோட அந்த ஷாக் முகம் தான் இன்னைக்கு எபிசோடோட அல்டிமேட் சீனே. இங்கே கடைசி நிமிடத்தில் அர்ஜுன் வந்து மரண மாஸ் ட்விஸ்ட் கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே அந்த ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி. நம்ம சலங்கைவெளி சீரியலும் அப்லோட் பண்ணியிருக்கோம், ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள். நன்றி மக்களே, நாளை சந்திக்கிறேன். பை.